எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் பச்சைப்பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சைப்பயிறு, 2 ஸ்பூன் இட்லி அரிசி இதெல்லாம் நல்லா கழுவி எடுத்துடலாம். இப்போ இதை 8 ஹார்ஸ் ஆர் ஓவர் நைட் தண்ணி ஊற்றி சோக் பண்ணிடலாம். 8 ஹார்ஸ்க்கு அப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெள்ளை சைஸ் இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அண்ட் சீரகம் இது சேர்த்துடலாம். இப்போ இதை அரிசி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதை எடுத்து தோசை ஊற்றிடலாம். அண்ட் இந்த மாவு அரைக்கும் போது நல்லா திக்காக அரைச்சிடுங்க, ரொம்ப தண்ணியாட்ட அரைச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் தோசை நல்லா வரும். அண்ட் அரைச்சதுக்கப்புறமா எந்த ஒரு தண்ணியும் ஆட் பண்ணாதீங்க. தோசை வறுத்துட்டு அதில் நல்லா நம்ம எண்ணெய் தடவி விட்டுடலாம். இப்போ இதை 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்ம நார்மலாக சாப்பிட்ற தோசையை விட இந்த தோசை ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு தோசை, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், 2 சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்ம பச்சைப்பயிறு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களே செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல